புற்றுநோய், கேன்சர் இந்த வார்த்தையை கேட்டு பயப்படாத மனிதர்கள் யாருமே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னே சொல்லலாம். புற்றுநோய் பற்றிய ஆராய்ச்சிகள் உலகெங்கிலும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. புற்றுநோய் பற்றிய ஆராய்ச்சிகள் உலகெங்கிலுமே தொடர்ந்து நடைபெற்று வருது. நம்மளுடைய உடலானது கோடிக்கணக்கான செல்களால் ஆனது அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரியும். செல்கள் நன்றாக இயங்க வேண்டும் அப்படின்னா அவற்றின் அமைப்பானது சரியாக இருக்க வேண்டும். செல்லின் மையக்கருவில் திடீரென மாற்றம் ஏற்பட்டு செல்கள் அளவுக்கு அதிகமாக உற்பத்தியாகும் போது புற்றுநோய் உண்டாகுது. பாதிப்படைந்த இத்தகைய செல்கள் குறுகிய காலத்தில் அதிக அளவில் பெருக தொடங்கியது. இதன் காரணமாக செல்லின் மைய கரு மாற்றமடைந்து அதனால சரியா செயல்பட இயலாமல் போயிடுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தென்மிட்டா யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் புற்றுநோய் இதை விரட்ட ஆரோக்கியமான வாழ்வுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக பெருக தொடங்கும் செல்கள் இயங்க தேவையான சக்தியை நமது உடலிலிருந்து மெல்ல மெல்ல எடுக்க தொடங்குது. இதனால நம்மளுடைய உடல் எடையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நாளடைவில் குறைய தொடங்கி தொற்று நோய்கள் எளிதா நம்மளுடைய உடலை தாக்க ஆரம்பிக்குது. இத்தகைய செயல்களின் காரணமா நம்மளுடைய உடலானது மிகவும் நலிவடைந்து நாளடைவில் மரணம் நேர ஏற்படுது. சரி, புற்றுநோயை ஆரம்ப காலகட்டத்தில் அடையாளம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாலும் நம்மளுடைய உடலை தாக்க தொடங்கிய பின்னர் சின்ன அசாதாரணமான அறிகுறிகள் நிச்சயமா நமக்கு தோன்றும். தொடர்ந்து கட்டுப்படுத்த இயலாத இருமல், திடீரென உடல் எடை குறைகிறது, அளவுக்கு அதிகமான சோர்வு இருந்திருக்கும், உடலில் தோன்றும் வலியற்ற கட்டிகள் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தாக்கினால் நீங்க உடனே தாமதிக்காம மருத்துவர் அணுகி ஆலோசிக்க வேண்டியது அவசியம். சென்னையில அடையாறு மற்றும் காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் மிகச்சிறந்த புற்றுநோய் மருத்துவமனைகள் நிறைய இருக்கு. சரி, ஒரு பேசிக்கா புற்றுநோய்க்கான காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காற்று மாசு, புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை, மூக்குப்பொடி பயன்படுத்துதல் போன்றவை புற்றுநோயை எளிதாக தோற்றுவிக்கக்கூடிய காரணிகள்னு சொல்லலாம். பான்பராக் மற்றும் புகையிலையை தொடர்ந்து உபயோகிக்கிறவங்க வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் எளிதா தாக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே முக்கியமான தரமற்ற பிளாஸ்டிக் கப் மற்றும் மெழுகு பூசப்பட்ட பேப்பர் கப் முதலியவற்றில் அடிக்கடி சூடான பானங்களை அருந்துபவர்கள் புற்றுநோய் தாக்கத்திற்கு எளிதில் ஆளாகக்கூடும். தரமற்ற பிளாஸ்டிக் கப்புகள் மற்றும் பாலித்தீன் பைகள் உள்ள வேதிப்பொருட்கள் புற்றுநோயை தோற்றுவிக்கும் தன்மை கொண்டவை. அதனால தரமற்ற பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் கப்புகளில் நாம டீ குடிக்கிறத பழக்கத்தை உடனே கைவிடணும். உணவு விடுதிகளுக்கு போகும் பொழுது மறக்காமல் பாத்திரங்களை கொண்டு சென்று உணவுகளை அதில் வாங்கி கொண்டு வரும் வழக்கத்தை நாம பின்பற்றலாம். இதன் மூலம் புற்றுநோய் தாக்குதலிருந்து நாம தப்பிக்க முடியும். அதிகாலையில தவறாம நடைபயிற்சினை மேற்கொள்ளலாம். அடிக்கடி கொய்யாப்பழம், நெல்லிக்காய், வாழைப்பழம் போன்ற பழங்களை சாப்பிடலாம். முடியும் போதெல்லாம் எலுமிச்சை சாறை அருந்த பழகிக்கலாம். எலுமிச்சை சாறு ரத்தத்தை சுத்தப்படுத்தி புத்துணர்ச்சியை அளிக்கும் வல்லமை மிக்கது. எலுமிச்சை சாற்றில் உள்ள விட்டமின் சி புற்றுநோய் வராமல் தவிர்க்கும் ஆற்றல் கொண்டது. அது மட்டும் இல்லைங்க, பூண்டு, திராட்சை, கேரட், பூசணி, சோளம், தக்காளி, ஆரஞ்சு பழம், குடைமிளகாய், வால்நட் போன்ற உணவுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இத்தகைய உணவுகளை முடியும் போதெல்லாம் நாம சாப்பிடலாம். தற்காலத்தில் ஆப்பிள் மீது அவை நீண்ட நாட்களுக்கு கெடாமல் பாதுகாக்க ஒரு வகையான மெழுகு பூசப்படுது. இதன் மூலம் கல்லீரல் புற்றுநோய் உண்டாக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பச்சை காய்கறிகள்ல காணப்படும் குளோரோஃபில் நிறமிகளுக்கு செல்களின் மாற்றத்தை கட்டுப்படுத்தி தடுக்கும் ஆற்றல் இருக்கு. காய்கறிகள்ல பீட்டா கரோட்டின் என்ற சத்தம் நிறைஞ்சிருக்கு. இவை புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் நிறைய இருக்கு. உப்பில் ஊற வைத்த பொருட்களை உண்பதனாலும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஊறுகாய், கருவாடு போன்ற உணவு வகைகளை கூடுமான வரை தவிர்க்கிறது நல்லது. நமக்கு ஆசைகள் வரும்போது எப்போதாவது நாம கொஞ்சமா சாப்பிடலாம். ரொம்பவே முக்கியமான விஷயம், மனதை மகிழ்ச்சியான நிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கணும். புற்றுநோயை கண்டு அச்சப்பட தேவையில்லை. இப்போ ஒருவரை புற்றுநோய் தாக்கி அதை முதல் நிலை அல்லது இரண்டாம் நிலையில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா முழுமையா குணப்படுத்தக்கூடிய நவீன மருத்துவ வசதிகள் வந்துடுச்சு. வலிமிக
இப்போதைக்கு இந்த கொடிய புற்றுநோயை இந்த உலகத்திலிருந்து முழுமையாக அகற்றுவதற்கு நம்மளால நிச்சயமா முடியும். அதுக்கு நம்மளுடைய அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அப்படிங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.